ஹிந்து மதத்தோட, சனாதன ஹிந்து மதத்தோட ஒரிஜினல் ஸ்ட்ரக்சர்ஸ புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் எப்படியெல்லாம் இந்த சனாதன ஹிந்து தர்மத்துக்கு எதிராக மூளைச்சலவை செய்யப்பட்டிருக்கிறீர்கள் என்பது புரிந்துவிடும். கடந்த ஒரு 2 ஆண்டுகளாக இந்த ஏஐக்காக, நித்யானந்தா ஏஐக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். இன்னும் 2 ஆண்டு ஒர்க் பண்ண போறேன். 24 மணி நேர திருப்பணி இது. அதாவது நம்முடைய சாஸ்திரங்கள் அனைத்தையும் மொழிபெயர்க்கிறது மட்டும் இல்லாம அதுல இருக்கிற விளக்கம், அதாவதுங்க கோயில்னா என்ன, பீடம்னா என்ன, மடம்னா என்ன, ஆதீனம்னா என்ன, இவைகளெல்லாம் தனித்தனியானவைகள். நம்ம எல்லாத்தையும் அடிப்படை புரிதல் இல்லாம மிக்ஸ் பண்ணி, ஒரு கொடுமை என்னன்னா, முடிவெடுக்கின்ற நிலையில் இருக்கின்ற உயர் அதிகாரிகள், நீதிபதிகளுக்கெல்லாம் கூட இந்த அடிப்படை கல்வி சென்றடையாத காரணத்தினால ஹிந்து மதத்தோட ஸ்ட்ரக்சரை பத்தியே அடிப்படையே கேள்விக்குறியாக மாறுகிறது. ஒண்ணு. 2வது, இதுல இந்த மேக்ஸ் முல்லேரியன் மரபிலே வந்த கும்பல், இந்து மதம் ஒரு மதமே கிடையாது, அதுக்கு ஸ்ட்ரக்சர்லாம் கிடையாது, அதுக்கு ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர்லாம் கிடையாது. ஆர்கனைசேஷன் இல்லைன்னு சொல்லுங்க, ஒத்துக்கிறோம். காரணம் என்னன்னா, நம்ம சமஸ்தானங்கள், நாடுதான் இந்து மதத்தோட ஆர்கனைசேஷனு. நாடே இந்து மதத்தோட ஆர்கனைசேஷன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. கோவிலே அதாவது இப்போ இருக்கிற அந்த செக்யூலர் கவர்மெண்ட்ல கவர்மெண்ட் கோயிலை நடத்துது. ஆனா அப்ப அப்படி இல்ல, கோவில் தான் கவர்மெண்டே நடத்துச்சு. நம்ம இந்து மதத்தோட ஸ்ட்ரக்சர்ல இங்க தனி ஆர்கனைசேஷன் கிடையாது. நேஷனே இந்து மதத்தின், சனாதன இந்து தர்மத்தின் சாசனம், சனாதன இந்து தர்மத்தினோட கான்ஸ்டிடியூஷன், அதோட ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் அடிப்படையில் நடந்ததுனால இந்து தர்மத்திற்கு, சனாதன இந்து தர்மத்துக்கு தனியா ஆர்கனைசேஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாமல் இருந்தது. அதனாலதான் நாம ஆர்கனைசேஷன் கண்டியூசிவ் நேஷனே கிடையாதுங்கய்யா. நம்ம ஆர்கனைசேஷன் கண்டியூசிவ் ரிலிஜியனே கிடையாது. சனாதன இந்து தர்மம், சனாதன இந்து தர்மம் ஆர்கனைசேஷன் கண்டியூசிவ் ரிலிஜியன் கிடையாது, நேஷன் ரிலிஜியன். இது நேஷனல் ரிலிஜியனா தான் காலங்காலமா இருந்து வந்தது. ஆர்கனைசேஷனல் ரிலிஜியனுக்கும், அது ரிலிஜியஸ் ஆர்கனைசேஷனுக்கும் ரிலிஜியஸ் நேஷனுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸை புரிஞ்சுக்கோங்க. அதாவது கோவில்ல என்ன விதிகள் கடைபிடிக்கப்படுதோ, சொல்லித்தரப்படுதோ, பிரபஞ்ச விதிகளாக, சமூகத்தின் விதிகளாக எது நமக்கு கற்றுத்தரப்படுகிறதோ அதுவேதான் நாட்டின் விதிகளும். பிரபஞ்சத்தின் விதியும் நாட்டின் விதியும் ஒன்று.